சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோல இன்னைக்கு நெறையா அதாவது எல்லாமே ரேர் காயின்ஸுங்க வீடியோல சேல்ஸ் குடுத்துருக்கிறேன். அதே மாரி காயின்ஸ காட்டுறேன். உங்களுக்கு எந்த காயின்ஸ் வேணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோன் பண்ணி இதோட ரேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி வீடியோ மட்டும் முழுசா பாருங்க. எல்லாமே ரேர் காயின். இந்த மாரி ரேர் காயின்ஸுங்க வந்து கிடைக்காது. கிடைக்காத காயின்ஸுங்க தான் நான் வந்து அங்கங்க ரேர் காயின்ஸ் வச்சிருந்தேன். கேட்டு வாங்கி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த மாரி இப்ப நீங்க நெறைய காயின்ஸ் வச்சிருப்பீங்க. அதுல எல்லாமே தேடுற காயின்ஸுங்க தான் இதுல குடுத்துருக்கிறேன். முழுசா காயின்ஸ பாருங்க. மு வீடியோவும் அத முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னென்ன காயின்ஸு இருக்குதுன்னு நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் வாங்குறதுக்கு பெஸ்ட்டா இருக்கும். சார் இது 2 அணா 34 ரேர் காயின்ஸு. கண்டிஷன் பார்த்துக்குங்க. 2 அணா. 2 அணா. அதுக்கு அடுத்தது இதுவும் 4 அணா. காப்பர் நிக்கல் காயின்ஸ்ல டிமாண்ட் காயின்ஸ் 1965 ஹைதராபாத் மின்ட் ஸ்டார். ரூ. 1 காயின்ஸ்ல குருவி காயினு 6 o'clock வெரி டிமாண்ட் ரேர் காயின்ஸ். இந்த மாதிரி கம்யூனிட்டி காயின்ஸ்ல வந்து 6 o'clock கிடைக்கிறது ரேரு. இன்னைக்கு இந்த காயின்ஸு 10,000 மட்டும் போகும். ஏன்னா அவ்வளோ டிமாண்ட். கிரேட் பண்ணனா இதோட மதிப்பு இன்னும் ஏறும். இது வந்து அது இந்த காயின்ஸ்ல வந்து 6 o'clock. இது வந்து ஹைதராபாத் மின்ட் என்னன்னா இன்னைக்கு ஸ்டார்டிங் ரேட்டே 30,000லேருந்து 1,00,000 கண்டிஷன் பொறுத்து. ஆனா நான் கொடுத்துருக்கிறது இதுல வந்து ஹைதராபாத் மின்ட் இல்ல, கல்கத்தா மின்ட் தான். ஆனா இதுல வந்து 6 o'clock. இந்த மாதிரி கம்யூனிட்டி காயின்ஸ்ல எந்த காயின்ஸ்லயே இருந்தாலும் 6 o'clock ஸ்டார்டிங் ரேட்டை 6,000லேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு. கலெக்ஷனுக்கு இந்த மாதிரி காயின்ஸ் இருந்தனா கண்டிப்பா உங்க கலெக்ஷன்ல வைங்க. கிளாக் எரரு கம்யூனிட்டி காயின்ஸ்ல எந்த கிளாக் எரர் 3 o'clock, 6 o'clock, 9 o'clock இது 3 வந்து டிமாண்ட். இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். பார்த்துக்குங்க. இது ஒன்று கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இன்னொன்று கிளாக் எரரு யோகா காயின்ஸு 10 ரூபா காயினு. ஃபைவ் ஓ கிளாக் 5 அதாவது 4 o'clockன்னு கூட நினச்சிக்கலாம். இது கிளாக் எரர் தான். யோகா 10 rupees காயினில். அதுக்கப்புறம் லக்கி எரர் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இது லக்கி எரர் காயினு. சாரிம்மா, இது வந்து ஃபேமிலி காயினு. இது வந்து என்ன இதில் விஷயம்னா இது நான் அது லக்கி எரர்னு நினச்சிக்கிட்டேன். எட்ஜ் வந்து செக்யூரிட்டி எட்ஜ். செக்யூரிட்டி எட்ஜ்
இது வந்து என்ன மின்ட்டு பார்த்துடலாம். இது வந்து பாம்பே மின்ட்டு. இது வந்து 2004 5 ரூபா காயினு, ஹைதராபாத் மின்ட்டு. கண்டிஷன் பார்த்துக்குங்க. இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ரூபா 1986 ஹைதராபாத் மின்ட்டு. கண்டிஷன் காயின்ஸ் கண்டிஷன் பார்த்துக்குங்க. எட்ஜெல்லாம் நீட்டாக இருக்குது. காயின் நல்ல கண்டிஷனாக இருக்குது. இது ஒரு பீஸு. 5 ரூபா ஸ்டீலு வேவ் காயின்ஸில் வந்து மியூல் 50 பைசா டை அடிச்சிருப்பாங்க. 2008 கல்கத்தா மின்ட்டில் 50 பைசா டை அடிச்சிருப்பாங்க. அந்த மியூல் இது ஒன்று. இதெல்லாம் டிமாண்ட் இப்போ மார்க்கெட். நான் இப்போ காட்டுறது காயின்ஸுங்க எல்லாமே மக்கள் தொழ வேண்டியது கலெக்டருங்க கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்க காயின்ஸ் தான் இப்போ வாங்கி உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கிறேன். இது வந்து கிளாக் எரர் 2001 வருஷம் கிளாக் எரர் 50 பைசா. இது என்ன கிளாக்கு? 5 o'clock பக்கமாக வருங்க சார். இது ஒரு பீஸு. அதே மாதிரி இன்னொரு காயினு. இது என்ன கிளாக்கு பார்த்துலாமா? இதுவும் சாரி இது என்ன இது? இது 93 ஹைதராபாத் மின்ட்டு. இது ஒரு பீஸு. லக்கி எரரு. இதுதான் லக்கி எரரு. 1 ரூபா காயினு. இது கம்யூனிட்டி காயின்ஸில் லக்கி எரரு. இந்த டிசைனு வந்து பின்னாலேயும் தெரியும். இதை லக்கி எரருன்னு சொல்லுவாங்க. ஒரே பீஸ் தான் இருக்குது. காப்பர் நிக்கல் காயின்ஸு கம்யூனிட்டி காயின்ஸில் லக்கி எரர் இது. 1 ரூபா டை. இதெல்லாம் டிமாண்டு ரேட்டு காயின்ஸ் இதெல்லாம். அதாவது 1 ரூபாவில் லக்கி எரர் காயினு இன்றைக்கி 6000 பக்கமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டீல் காயினு 4000 5000 மட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது கம்யூனிட்டி காயின்ஸில் வந்து லக்கி எரர். இது ஒரு பீஸு. இது சர்க்கிள், அதாவது ரன்னிங்கில் கிடைச்ச காயினு. இது ரேரு. பேக்கெட்டில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அது ரேராக இருந்தது. அது இது பிக்கு ஸ்மால் தலை இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து காமன் ஆயிடுச்சு. இந்த எழுத்து வந்து அது கொஞ்சம் பாருங்கள். இந்த வருஷம் அந்த கழுத்துக்கிட்ட இந்த ரவுண்டு இருக்கிறது வந்து பக்கமாக, அதாவது கிட்டே இருந்தானா இது பெரிய தலை ரேரு. சின்ன தலைன்றது வந்து இந்த இந்த வருஷம் கேப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதிகமாக இருக்கும். இது ரேர் காயினு. இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த காயின்ஸு நீங்கள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு கிளியராக அனுப்பிச்சுடுங்க. அது இருந்தானா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். இது 93 பாம்பே மின்ட்டு. 93 பாம்பே மின்ட்டு. காயின் நல்ல பக்கா கண்டிஷனில் இருக்குது. மின்ட்டு நல்ல கண்டிஷனாக இருக்குது. இந்த மாதிரி மின்ட்டுங்க நல்ல கண்டிஷனாக கிடைக்கிறது. ஏன்னா பாம்பே மின்ட்டில் வந்து மின்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், தேய்மானம். இது ஃபஸ்ட்டு அச்சடிக்கும் போது அடித்ததுனால கொஞ்சம் கிளியராக தெரியுது. கண்டிஷனை பார்த்துக்குங்க, நல்ல கண்டிஷனாக இருக்குது. மின்ட்டும் அதே மாதிரி நல்லா கிளியராக தெரியுதுங்க சார். பாருங்கள், 93 பாம்பே மின்ட் வந்து கொஞ்சம் அச்சடிக்கும் போது கொஞ்சம் தேஞ்சிருக்கும். அது கொஞ்சம் பெருசாக இருக்க தெரியும். இது வந்து அச்சு ஃபஸ்ட் அடிக்கும் போது வந்த காயினு. அதனால் காயினு பாம்பே மின்ட்டு கொஞ்சம் கிளியராக தெரியும் வருஷத்துக்கு கீழே. இந்த பீஸ்
டெல்லி பிராஸ்கில் டெல்லி மியூல் காயின் பார்த்துக்குங்க, பெரிய தலை. அதாவது நார்மல் 5 ருபீஸ் பித்தளை காயின்ஸில் இருக்கிற டிசைனு வந்து இதில் அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இப்போ கலெக்டருங்க வெளியே வரமாட்டேங்குது. இந்த மாதிரி காயின்ஸுங்கெல்லாம் யாரும் காட்ட மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு டிமாண்டான காயின்ஸுங்க இதெல்லாம். இது வந்து ஜார்ஜ் 5th சில்வர் காயின் 1915 கிடைக்கிறது ரேரு, 11 கிடைக்கிறது ரேரு, 15 கிடைக்கிறது ரேரு. அதுக்கு அடுத்தது 22, 23 நினைக்கிறேன். இதெல்லாம் ரேர் காயின்ஸு. மித்த காயின்ஸ் கூட பிடிச்சிடலாம். இது கிடைக்கிறதுல 15 கிடைக்கிறது வெரி வெரி டிமாண்டு. அதனால் இது அந்த அளவுக்கு ரேட்டுக்கு. இது வந்து ஒரிஜினல் காயின். ஃபோட்டோ எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா இந்த காயினோட டிசைன் கிளியராக காட்டி கொடுத்துரும். இது வந்து 25 பைசு காண்டமுருக போட்ட காயின். 93 பாம்பே மின்ட்டு. இதில் வந்து பேக் சைடு இருக்கிற அந்த இங்கிலீஷ் லெட்டரு இந்த அளவுக்கு கிளியராக தெரியும் பாருங்க. அச்சு இந்த மாதிரி அச்செல்லாம் கிடைக்கிறது டிமாண்டு. பாருங்கள், இந்த இடத்துல ஹிந்தி லெட்டரு, இங்கே வந்து இங்கிலீஷ் லெட்டரு ஃபுல்லாகவே தெரியும். இந்த சைடு பேக் சைடில் இருக்கிற அந்த மிருகம் வந்து இங்கே தெரியுது பாருங்கள், காண்ட மிருகம் இந்த பக்கம் தெரியும். ரெண்டு பக்கமும் கிளியர் தெரியும். இங்கே வந்து பாரத் இந்தியான்றது பாரத் ருபீஸா, இங்கே பாரத் இந்தியான்றது. இந்த ரெண்டு பக்கமும் இந்த இங்கிலீஷ் லெட்டரு, இங்கே ஹிந்தி லெட்டர் இருக்குதா, அப்படியே பாருங்கள். இந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கிரேடிங் பண்ணுற காயின்ஸுங்க சார். இதெல்லாம் நல்லா கிரேடிங் பண்ணுற காயின்ஸுங்க. எரர், நல்ல எரரு பாருங்கள், எழுத்து கிளியராக தெரியும். அது 93 பாம்பே மின்ட்டு வெரி ஸ்கேரில் இருக்குது பாருங்கள். இந்த பாம்பே மின்ட்டுக்கு நடுவில் பாருங்கள், பின்னால் இருக்கிற சிங்கம் வந்து அசோக சின்னம் இந்த சைடு தெரியுது பாருங்கள். இது அந்த அளவுக்கு எரரு பாருங்கள். இங்கே வந்து ஹிந்தி லெட்டர் எல்லாம் கிளியராக தெரியும். இங்கே வந்து இங்கிலீஷ் லெட்டரு, இதில் பின்னால் இந்த அசோக சின்னம் சிங்கத்தை இங்கே தெரியும் பாருங்க. இது அந்த அளவுக்கு எரர் காயின்ஸு. இந்த மாதிரி எரர் எல்லாம் ஏதோ ஒன்று நம்ம லாட்டில் கிடைக்கிறது தான். இல்லைன்னா அவ்வளோ சரி இது கலெக்டருங்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா கிரேடிங் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா இதெல்லாம் அந்தளவுக்கு டிமாண்டு. இந்த மாதிரி காயின்ஸுங்கெல்லாம் கிடைக்கிறது ரேரு. நான் ஏற்கனவே ஒரு 10 பைசா எரர் போட்டிருந்தேன். 2 சைடு தலை, அதாவது தலைகள் 6 o'clock வரும். இந்த பக்கமும் அந்த 10 பைசா அசோக சின்ன தலை, இந்த பக்கமும் அசோக சின்ன தலை. அது வந்து வாங்கிட்டே போயிட்டாங்க. அந்த மாதிரி கிரேடிங் காயின்ஸுங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதான் 6000 நான் விற்றுட்டேன். அந்தளவுக்கு எரர் காயின்ஸுங்க பொறுத்தளவுக்கு டிமாண்டாக போகுது. இது ஒன்று கொடுத்துருக்குறேன். பாம்பே மின்ட்டு இன்றைக்கி 200 250 முட்டை சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். காயின் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மாதிரி எரர் கிடைக்கிறது சிமெண்ட் டிமாண்டு. இங்கே பாருங்கள், அந்த காண்டமிருக கால் இந்த சைடு எல்லாமே டீட்டெயில் தெரியுது. அந்த பக்கம் அச்சு அப்படி இப்படி வந்திருக்குது. இது ஒரு பீஸு பக்கா எரர் காயின். அது ஏஷியன் கேம் காயினு வெளியே எடுத்துட்டு பக்கா ஸ்டார் தெரியும்.
இப்போது ஏஷியன் கேம் காயின்ஸில் வந்து ஹைதராபாத் மின்ட் கிடைக்கிறது வெரி வெரி ரேரு. உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஃபோட்டோ கேளுங்க, கிளியராக நான் ஃபோட்டோ அமுச்சு விட்றேன். பேக் சைடு கண்டிஷன் பார்த்துக்குங்க. இப்போல்லாம் என்ன ரேட்டு போகுதுன்னு கலெக்டருங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இது ஒரு காயின் என்கிட்ட கலெக்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. 5 ஸ்டார் வந்து 5 மூளை ஸ்டார் கிடைக்கிறது, 3 ஸ்டார் கிடைச்சிரும். 5 ஸ்டார் கிடைக்கிறது டிமாண்டு. ஃபோட்டோ கேளுங்க, நான் கிளியராக அமுச்சு விட்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணிட்டேன், அதனால தான். உங்களுக்கு வீடியோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, காயின்ஸோட கண்டிஷன் உங்களுக்கு ஒரு காயின்ஸு காட்டினா தான் அவங்களுக்கு வந்து வாங்குறவங்களுக்கு இதெல்லாமே ஒரிஜினல் காயின்ஸுங்க தான். ஏன்னா நான் ஒருத்தருக்கு கலெக்டருங்கிட்ட கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். சரி, இது வந்து உருவா ஃபேமிலி காயினு. இதில் வந்து நொய்டா மின்ட்டு டாட்டு நல்லா தெரியும். இது பாம்பே மின்ட் இல்லை, நொய்டா மின்ட்டு. எட்ஜு வந்து பிளைனாக இருக்கும். அப்போ தான் இது வந்து நொய்டா மின்ட்டுன்றதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். டாட்டு நல்லா பெருசாக தெரியணும். இந்த எட்ஜுன்றது வந்து பிளைன் எட்ஜ் இருக்கணும், இருந்தால் தான் இது நொய்டா மின்ட்டு. இது ஒரு பீஸு இருக்குது. இது கவரில் போட்டுக்கணும் உங்களுக்கு. ஒரே நிமிஷம் சார், எடுத்தே காட்டிடுறேன். உங்களுக்கு என்ன பீஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து காயின் பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க சார். டாட் நல்லா கிளியராக தெரியுதுங்களா? இந்த மாதிரி டாட்டே தெரியாது, பிளைன் எட்ஜ்லேயே இந்த மாதிரி டாட்டே தெரியாது. இங்கே பார்த்துங்க, அச்சு காயின் நல்லா அந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்கிறதுனால அந்த டாட்டு நல்லா தெரியுது. தெரியுதுங்களா? ரவுண்டா டாட்டு, இதுதான் நொய்டா மின்ட்டு. சிலர் பாம்பே மின்ட்டை வச்சுக்கிட்டு நொய்டா மின்ட் காட்டுவாங்க. இந்த மாதிரி டாட்டு ரவுண்டாக தெரியணும். அதே மாதிரி எட்ஜு பிளைன் எட்ஜ் இருக்கணும். எட்ஜு ரீடிட் எட்ஜ் இருக்கக்கூடாது, பிளைன் எட்ஜ் இருந்தால் தான் அதோட உண்மையாலும் இது வந்து நொய்டா மின்ட்ன்றது ஒரு அடையாளம். இது ஒரு பீஸு பக்க கண்டிஷனாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பீஸ் தான் இருக்குது. இந்த கண்டிஷன் எல்லாம் இன்றைக்கி கிரேடிங் பண்ணானே, அதாவது நீங்கள் இப்போல்லாம் எல்லாமே கிரேடிங் காயின்ஸ் தாங்க சார். இதெல்லாம் என்கிட்ட இருந்து நான் அப்போ வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்து இப்போ எல்லாம் ஸ்டாக்காக இருக்கிறதுனால எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். எல்லாமே மக்கள் காயின்ஸு கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தேடுற காயின்ஸுங்க தான் இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே காட்டிட்டு இருக்கிறது. அது லாட்டாக எடுத்து நம்மளுக்கு இந்த ஒரு காயின் கிடைக்குமா அப்படின்ற காயின்ஸ் தான் நான் விலைக்கு கொடுத்து நான் வாங்கி இப்போ உங்களுக்கு சேல்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். எந்த காயின்ஸாக இருந்தாலும், ரேர் காயின்ஸாக இருந்தால் இந்த காயின்ஸ் இது இந்த அளவுக்கு விலைன்னு நான் சொல்லி உங்களுக்கு வீடியோ போடுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷனில் எனக்கு ஸ்டாக் ஆனது தான் இப்போ எல்லாம் ரேர் காயின் நான் என் கலெக்ஷனில் வச்சுருந்தது இப்போ காட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போல்லாம் காயின்ஸ், ரேர் காயின்ஸு ஒரு காயின் கலெக்டருங்கிட்ட இருந்து வாங்க முடியல, அந்தளவுக்கு டிமாண்டு. காயின்ஸை பொறுத்தளவுக்கு டிமாண்டு. ரேர் காயின்ஸ் இருந்தால் தான் கலெக்ஷன் பண்ணுவீங்க, என்றைக்கு இருந்தாலும் விலை இருக்கும். இது ஒன்று. இது 50 பைசா. இது வந்து 93 ஹைதராபாத் மின்ட்டு. இது ஒரு பீஸ். இது கிளாக்கரில் ஃபோட்டோவில் அப்படி தெரியுது. ரேரு 93 ஹைதராபாத் மின்ட்டு. இது ஒரு பீஸு. கண்டிஷன் நல்லா இருக்குது, தேவைப்படுறதுன்னு வாங்கிக்கலாம். காப்பர் நிக்கல் காயின்ஸு, யூஎன்சி காயின்ஸுன்னு கண்டிஷன் பார்த்துக்குங்க. இதில் என்ன விஷயம்னா,
கண்டிஷன் பார்த்துக்குங்க. இதில் வந்து எல்லாமே ஃபுல் ரீடட் எட்ஜ், ஃபுல்லு ரீடட் எட்ஜ் கிடைக்கிறது டிமாண்ட். இந்த மாதிரி காயின்ஸுங்கெல்லாம் கம்யூனிட்டி காயின்ஸில் வந்து ரீடட் எட்ஜ் கிடைக்கிறது டிமாண்ட். ஃபுல்லு செக்யூரிட்டி எட்ஜ் துளி கூட இல்லை, ஃபுல்லு ரீடட் எட்ஜ். இது ஒரு பீஸு பக்கா கண்டிஷனில் இருக்குது. பார்த்துங்க, பக்கா கண்டிஷனில் இருக்குது எல்லாமே. பார்த்துங்க, ஏர்போர்ட்ஸ் காயினு கண்டிஷன் பார்த்துக்குங்க. இது ஒரு பீஸ் இருக்குது. இது வந்து ஸ்டேட் பேங்க் இந்தியா பேங்க் காயினு. இதில் வந்து மியூல் ஒரு பாருங்க, இது வந்து ஸ்டீல் காயினு. காப்பர் நிக்கல் காயின்ஸில் வந்து அச்சு வந்து இதில் அடிச்சிருப்பாங்க பாருங்க. இது வந்து ப்ரூப் செட்டில் வர்றது, யூஎன் செட்டில் வர்றது டிசைனு இதில் அடிச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு பூ இந்த பக்கம் இருக்குது, ஒரு பூ வெளி சைடு இருக்குது, ஒரு பூ உள்ளே இருக்குது, ஒரு பூ வந்து வெளியே இருக்குது. இது ஒரு மியூல், ஒரே பீஸ் தான் இருக்குது. தேவைப்படும் உங்கள் கலெக்ஷனுக்கு வேணும்னு நீங்கள் இது வாங்கிக்கலாம். இது வந்து காப்பர் நிக்கல் 25 பைசா. இது வந்து 1984 ஹைதராபாத் மின்ட். இது வந்து ஸ்டார் காயின், நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். இது ரேரு. இதில் இன்னொன்று, இது டிமாண்டு. இது ரெண்டும் டிமாண்டு. அதாவது 84, இது 3வது இடத்துல இருக்குது. ரேரில் 3வது இடத்துல 25 பைசாவில் மொத்தம் 3. 84 ஸ்டார் 1, இது வந்து 89 ஸ்டார் 1. இது 2வது இடத்துல இருக்குது. 80 பாம்பே மின்ட்டு, வெரி வெரி ரேரு. அதெல்லாம் இன்னைக்கு மதிப்பே கலெக்டருங்களுக்கு தெரியும். 89 ஸ்டார் காயின் கண்டிஷன் பார்த்துக்குங்க. இது 2 காயின் எங்கள்கிட்ட இருக்குது, ஒரு பீஸ் தான் இருக்குது. 89 ஸ்டாரு கிடைக்காது. பார்த்துங்க, அசோக சின்னத்தை பார்த்துக்குங்க. முடியிலேருந்து எல்லாம் கிளியராக தெரியும். காயின் நல்ல கண்டிஷன். இந்த அளவுக்கு கண்டிஷன் கிடைக்கிறது ரேரு. அந்த அளவுக்கு இது அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம். கலெக்ஷனுக்கு வேணுமுன்னா வாங்கிக்கலாம். 84 ஸ்டார் இருக்குது, 89 ஸ்டாரு ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். இது வந்து ப்ரூப் செட்லேருந்து பிரித்த காயின். இது பாக்ஸ் தான் வந்து கீரலாக இருக்கும். காயின் நல்ல கண்டிஷனில் இருக்கும் பார்த்துக்குங்க. இது வந்து பி மார்க்கு, பி எழுத்து பி போட்டிருக்குங்களா? 1973 பி மார்க், 50 பைசா டையு, ப்ரூப் செட்லேருந்து பிரித்த காயின். இது ஒரு பீஸ். இது பாக்ஸ் தான், உங்களுக்கு அந்த அளவுக்கு வச்சு எடுக்கிறதுனால வந்து கீரல் இருக்கும். ஆனால் காயின்ஸ் உள்ள பக்கா கண்டிஷனில் இருக்கும். இது ஒன்று. வீர் துர்காதாஸ் செட்லேருந்து பிரித்ததுங்க சார். வீர் துர்காதாஸ் செட்லேருந்து பிரித்த காயின் 1 ருபீஸ். பாம்பே மின்ட்டு. ஏன்னா பாருங்க, பாம்பே மின்ட். இது செட்லேருந்து பிரித்த காயின். இது ஒரு பீஸ் இருக்குது, வேணுமான்னு வாங்கிக்கலாம். வேற என்ன அடுத்தது? இது வெரி வெரி டிமாண்ட் காயின்ஸு.
நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன். 86 அப்படியே 6 o'clock. இந்த கண்டிஷன்லாம் கிரேடிங் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் 63, 64 கிரேடு வரும். கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்தளவுக்கு காயின் நல்ல பக்க கண்டிஷன். கிரேட் பண்ணோன்னா இதோட ரேட்டு இன்னும் மேலே ஏறும். ஏன்னா இப்போல்லாம் டிமாண்டு இந்த மாதிரி காயின்ஸுங்கெல்லாம் கிடைக்கிறது. இந்த கண்டிஷனில் கிளாக் எரர் கிடைக்கிறது டிமாண்ட். இதுவும் நான் ஏற்கனவே கம்யூனிட்டி காயின்ஸில் வந்து உங்களுக்கு 6 o'clock போட்டிருந்தேன். அதுவும் அப்படி தான். 6 o'clockல கம்யூனிட்டி காயின்ஸ் எதாக இருந்தாலும் வேல்யூ அதிகம். இது ஓல்டு இஷ்யூ. 5 பைசான்றது வந்து 1986 வந்தது. இன்றைக்கி என்ன வருஷம்னு பாருங்கள். அந்த கணக்கில் பற்றி பாருங்கள். இந்த காயின் இந்த கண்டிஷனில் லாட்டில் கிடைச்சிது. இது டிமாண்டு பார்த்துக்குங்க. இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். எந்த பீஸாக வேணும்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். 1954 இப்போ உள்ள என்ன ரேட்டு ஏறி இப்போ இது திடீர்னு ஏறிட்டே இருக்குது. இதுவும் நிறைய காயின்ஸுங்க ரேர் காயின்ஸுங்கெல்லாம் ரேட்டு ஏறிடுச்சு. கண்டிஷன் பார்த்துக்குங்க. ஒரே பீஸ் தான் இருக்குதுங்க சார். எல்லாம் சேல்ட் ஆகிடுச்சு. இப்போ நானே இன்னொரு வாட்டி வாங்கணும், கிடைக்க மாட்டேங்குது. சாதா காயின்ஸே கேட்குறேன். அதே வந்து ஸ்டார்டிங் ரேட்டை அடிப்பட்ட காயினே 3500 சொல்கிறாங்க. இப்போல்லாம் இதெல்லாம் காயின்ஸ் எல்லாம் யூஎன்ஸ் எல்லாம் இன்றைக்கி 9, 10 அப்படின்னு போயிட்டு இருக்குது. கண்டிஷன் நல்லா இருக்குது. பெஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா வாங்கி வச்சுக்கலாங்க சார். ஒரு பீஸ். இது வந்து 10 பைசாவில் வந்து ப்ரூப் செட் பி எழுத்து ஃபேமிலி காயினில் பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிராச்சஸ் இருக்கும். காயின் வந்து யூஎன்சி கண்டிஷன் அப்படியே செட்டில் இருந்து பிரித்தது அப்படியே உங்களுக்கு கிளியராக தெரியும். பாக்ஸை பார்க்காதீங்க, பாருங்கள். பாக்ஸ் வந்து கீரல் அதிகமாக இருக்கும். இது ஒரு பீஸு. இந்த மாதிரி காயின்ஸு கலெக்ஷனுக்கு வேணும்னா நீங்கள் 2 பீஸ் இருக்குது. பி மார்க்கு பாம்பே மின்ட்டு வேணுமானா வாங்கிக்கலாங்க சார். இது ஒரு செட்டு அப்படியே இந்த ஃபோட்டோட இப்படியே பாக்ஸோட கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தது சார் வெரி டிமாண்ட் காயினு ஃப்ளவர் டிசைனில் காப்பர் நிக்கல் காயினு 1986 பாம்பே மின்ட்டு. மின்ட்டை பார்த்துக்குங்க. டைமண்ட் ஷேப்பில் அப்படியே கிளியராக இருக்கும். நான் வீடியோவில் கூட ஏற்கனவே காட்டியிருக்கிறேன். இது பாம்பே மின்ட்டு. கண்டிஷன் பார்த்துக்குங்க. இதெல்லாம் இப்போ என்ன ரேட்டுன்னு கலெக்டருங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்கள் கலெக்ஷன் வேணுமானா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஒரே பீஸ் தான் இருக்குங்க சார். அப்புறம் வேறு எல்லாம் போட்டோன்னா சார் இன்னும் லாஸ்ட் காயினு. இது வந்து கிரேடிங் காயின்ஸ் சார். இப்போது நார்மல் கண்டிஷனு காயினு 10,000, 15,000, 18,000 கிரேட் பண்ணாத காயினு ஏன் 20,000 கூட போயிடுச்சு. 20,000 கூட போயிடுச்சு. 96 சுபாஷ் சந்திர போஸ் காயினு அந்த அளவுக்கு டிமாண்டு. இது வந்து கிரேடிங் சிங்கப்பூர் கிரேடிங் காயினு. கிரேடிங் மார்க் வந்து 58 கிரேடு. 64, 63 இன்றைக்கி 1 lakh மேலே போயிடுச்சு. 64 அந்த அளவுக்கு கிரேடிங் காயினு. வருஷம் பார்த்துங்க 96. கிரேட் பண்ணாத காயினு ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் இருந்தாவே 20,000 தாண்டிடுச்சு. கிரேட் பண்ணாதது கிரேடிங் பண்ணி 58 கிரேட் இருக்குது. சுபாஷ் சந்திர போஸ் காயினு கலெக்ஷனுக்கு யாருக்கான
கிரேடிங் காயின் எடுத்து ஏன்னா இப்போ நிறைய ஃபேக் வந்துடுச்சு இல்லைங்கண்ணே. அதனால தான் நான் எந்த பொருளாக இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் கிரேடிங்கோடு வாங்க வச்சுக்கிட்டேன்னா, நம்ம என்றைக்கும் இது வந்து ஒரிஜினல் காயின்ஸ்ன்னு சொல்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கிரேட் பண்ணி அந்த கிரேடிங் காயின்னு தான் நான் வாங்குகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அமௌண்ட் கொடுக்கணும் இல்லைங்க சார். ஒரிஜினல் காயினு கிரேடிங்கோடு இருக்குது. சுபாஷ் சந்திரபோஸில் 1996 ஒரு செட் இருக்குது. ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க. வீடியோ எல்லா காயினும் என்கிட்ட இருந்தது, ஸ்டாக் இருந்தது போட்டுவிட்டேன். முழுசாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்களுக்கு வெரி நன்றி. தேங்க்யூ.